சுதந்திர போராட்டத்துல ஆங்கிலேய அரசு ஒரு சட்டம் பிறப்பிக்கிறாங்க. காவல் நிலையத்துக்கு முன்னாடி இந்திய தேசிய கொடியை ஏற்றக்கூடாது, அப்படியே ஏற்ற வந்தாலும் அவர்களை சுட்டு வீழ்த்துங்க அப்படிங்கிறது தாங்க. இந்த செய்தி பரவ அப்படி செய்தால் தன்னுடைய உயிரை இழந்து விடுவோமோ அப்படின்னு சிறு பயம் கூட இல்லாம காவல் நிலையத்துக்கு மூவர்ண கொடியுடன் 6000 பெண்களின் அணிவகுப்போடு ஒரு பெண் ஏற்ற வந்தாங்க. அதிகாரியோ ஒரு அடி எடுத்து வைத்தாலும் சுட்டு வீழ்த்துவேன்னு சொன்ன போதும் சிங்கப்பெண்ணாய் என் நாட்டின் கொடி இங்கு பறக்கும் அப்படின்னு முன்னேற ஒன்றல்ல இரண்டல்ல 5 குண்டுகள் துளைக்குதுங்க. அப்போதும் ரத்தம் வடிய வடிய காவல் நிலையத்துக்கு முன்னாடி கொடியை ஏத்துறாங்க அந்த சிங்கப்பெண். அந்த சிங்கப்பெண் யார் தெரியுமா? 73 வயதான மாதங்கினி ஹஸ்ரா அவர்கள்ங்க. 18 வயதில் தன்னுடைய கணவரை இழந்த போதும் சுதந்திர போராட்டத்தில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைக்கு உள்ளாகி சிறை தண்டனை, தாக்குதல் அப்படின்னு பல இன்னல்களையும் காயங்களையும் துயரங்களையும் தனி பெண்ணாய் தாங்குனாங்க. இந்த சிங்கப்பெண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.